இது மகிமை நேரம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்று தினத்தில் நம்ம 1 சாமுவேல் எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானித்தோம். இந்த நாளில் 5ஆம் வசனத்தில் தான் நாம் தியானிக்கலாம். 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்திமானாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். சவுல் தாவீதை யுத்த மனுஷன் மேல் அதிகாரியாக்குறான். ஏன்னா சவுல் எந்தெந்த காரியத்தை செய்ய சொல்லி சொல்றானோ அது எல்லாத்தையும் தாவீது புத்தியாய் நேர்மையாய் நேர்த்தியாய் அவன் செய்து முடிக்கிறான். புத்தியா நேர்மையா நேர்த்தியா சவுல் சொல்லுகிற காரியத்தை தாவீது செய்ததினாலே, நேர்த்தியாய் செய்து முடித்ததினாலே சவுலுக்கு தாவீது மேல ஒரு பெரிய நம்பிக்கை. தாவீது எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்வான்னு சொல்லி சவுல் நினைத்ததுனால தாவீதை யுத்த மனுஷருக்கு மேலெல்லாம் அதிகாரி ஆக்கிட்டான். அது மட்டும் இல்ல, சவுலுடைய கண்களிலும் ஜனங்களுடைய கண்களிலும் தாவீதுக்கு தயவு கிடைக்கிறது. ஏன்னா எல்லாத்தையும் நேர்த்தியாய் தாவீது செய்கிறான், எல்லாத்தையும் சரியா செய்கிறான், எல்லாத்தையும் ஒழுங்காய் செய்கிறான். சவுலும் தாவீதை ரொம்ப அதிகமா நேசிக்கிறான். தொடர்ந்து நீங்க 6ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தாவீது பெலிஸ்தியனை கொண்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலிருந்தும் ஆடல் பாடலும் புறப்பட்டு மேளத்தாளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். சவுலுக்கு எதிர்கொண்டு வர்றாங்க யாரு? கோலியாத்த இஸ்ரவேல் ஜனங்கள் போய் வெற்றி பெற்று திரும்பி வரும்போது இஸ்ரவேலுடைய சகல பட்டணங்களில் இருந்த பெண்கள் கீத வாத்தியங்களோடு வந்து ஆரவாரத்தோடு கூட ஆர்ப்பரிப்போடு கூட வரவேற்கிறாங்க. 7ஆம் வசனம், அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாய் பாடினார்கள். 8ஆம் வசனம், இந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சலம் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கு 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறையாயிருக்கிறது என்று சொல்லி. 9ஆம் வசனம், அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தான். முடிஞ்சது. அவ்வளவு நேசித்த சவுல். இஸ்ரவேல் பெண்கள் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இந்த ஒரே வார்த்தை சவுல் அப்படியே டேன் பண்ண வச்சுட்டு, சவுலுக்குள் பொறாம வந்துட்டு, இத்தனை வருஷம் இஸ்ரவேல் மேல ராஜாவா இருக்கிறேன், ஆனா எனக்கு 1000 தான் கொடுத்துருக்கிறான். ஒரே ஒரு யுத்தத்துக்கு வந்தான் தாவீது, ஒரே ஒரு கோலியாத்தை தான் ஜெயிச்சான் தாவீது, ஆனா அவனுக்கு 10,000 கொடுத்துட்டாங்க. எனக்கு வெறும் 1000 கொடுத்துட்டு தாவீதுக்கு 10,000 கொடுத்துட்டாங்க. பொறாமை வந்தது. அங்க ஒரு வார்த்தை சொல்லுவான், ஒன்னே ஒண்ணுதான் கொடுக்காம விட்டாங்க, ராஜ்ய பாரத்தை மாத்திரம் கொடுக்காம விட்டாங்க. அதையும் சீக்கிரம் கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு பாருங்க, 10ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுல் கையிலே ஈட்டி இருந்தது. 11ஆம் வசனம், அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2ஆம் தரம் அவனுக்கு தப்பினான். 2ஆம் தரம் முதல் தடவை கொல்ற முயற்சி பண்ணியிருக்கான், தப்பிட்டான். 2ஆம் தரம் ஈட்டியை குத்தி தாவீதை சுவரோட குத்தி கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி ஈட்டியை எறிதான். ஆனா தாவீது அதுக்கு விலகி விடுகிறான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து
அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி 13ஆம் வசனம் அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்னதாக போக்குவரத்துமாய் இருந்தான். சவுல் கண்டுபிடிச்சிட்டான், கர்த்தருடைய ஆவியானவர் விலகிட்டாரு, தாவீதோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அதுல இருந்து பயப்படுறார் சவுல். தாவீதை தன்னை விட்டு விலக்கி வச்சு 1000 பேருக்கு அவன் அதிபதி ஆக்கிச்சான். 1000 பேருக்கு அவன் அதிபதி. 1000 போர் வீரர்கள், 1000 போர் வீரர்களுக்கு தாவீது அதிபதி. அவனுக்கு கீழே 1000 போர் வீரர்கள் இருக்கிறாங்க. தாவீது யுத்தத்துக்கு போனா பின்னால் 1000 பேர் போவான். 14ஆம் வசனம் தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தான். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். 2வது தடவை சொல்லுது 15ஆம் வசனம் அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். யாரு? சவுல். அவன் மகா புத்திமானாய் நடக்கிற சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். சவுனுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு. என்ன பயம்? தாவீது மகா புத்திமானாய் நடக்கிற. 2வது பயம், 2வது கோபம், எப்படியும் எனக்கு பிறகு தாவீது தான் வருவான், எனக்கு பிறகு தாவீது தான் வருவான். இங்க சவுல் தன்னுடைய குமாரத்தியாயிருக்கிற மீகாளை தாவீதுக்கு 20ஆம் வசனம் இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சவுல் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தான். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது. 21ஆம் வசனம் அவள் அவனுக்கு கன்னியாயிருக்கவும் பெலிஸ்தியரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகன் ஆவாய் என்றான். சவுல் தாவீதை கொல்லணும்னு பிளான் பண்ணி பெலிஸ்தியரின் கை அவன் மேல விழணும். அது மட்டும் இல்ல, மீகாள் இவனுக்கு கண்ணி ஆயிருக்கணுங்கிறதுக்காக மீகாளை தாவீது கொடுக்கறான். சந்தோஷமா கொடுக்கல, தாவீது அழியணுங்கிற ரீசனுக்காக கொடுக்கறான். பெலிஸ்தியரின் கை தாவீது மேல விழணுங்கிற ரீசனுக்காக கொடுக்கறான். பெலிஸ்தியரின் கை தாவீதை அழிக்கணுங்கிற ரீசனுக்காக கொடுக்கறான். பெலிஸ்தியரின் கை தாவீதை அழிச்சு தாவீது அதோட அழிஞ்சிடணுங்கிற ரீசனுக்காக தான் மீகாளை தாவீதுக்கு அவன் கொடுக்கறான். தொடர்ந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். 22ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோட ரகசியமாய் பேசி, இதா ராஜா உண்மையில் பிரியமாயிருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உண்மை நேசிக்கிறார்கள், இப்போது நீ ராஜாவுக்கு மருமகன் ஆவாய், நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். தாவீதிட்ட ரகசியமா ஆட்கள் அனுப்பி பேச சொல்றான் சவுல். நீங்க இந்த அதிகாரத்துல தொடர்ச்சியாக வந்தங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க கடைசியில இந்த அதிகாரத்தினுடைய கடைசியில கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாக மீகாளும் அவனை நேசித்தான். 29ஆம் வசனம் ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். ஏன் சத்துருவானாம்? பயம். தாவீதுக்கு பயத்தினால சத்துருவா மாறிட்டான். இன்னும் அதிகமாய் பயந்து கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். பயம், பயத்தினால கண்டிப்பா ராஜபாரத்தை வாங்கிடுவான், கண்டிப்பா ராஜபாரத்தை வாங்கி. ஏன்னா சவுலுக்கு தெரியும், சாமுவேல் பரிசுத்த தீர்க்கதரிசி சாமுவேல் தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாருன்னு தெரியும், கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டாருன்னு தெரியும், எனக்கு பிறகு தாவீது தான் வருவான்னு தெரியும். ஆகவே தான் பயம், அவனை அழிச்சிடணும் நோக்கம். உங்களை அப்படி யாரும் அழிச்சிடணும் நோக்கம் பண்றாங்களோ, உங்களை யாரும் ஒண்ணுலாம் ஆக்கிரும் தீர்மானம் பண்றாங்களோ, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்தால், தாவீதோடு கூட இருந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தால் உங்களை யாரும் அசைக்க முடியாது. நான் உங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தாவீதோடு கூட இருந்தீர். தாவீதை சவுலால் ஒண்ணுமே பண்ண முடியல ஆண்டவரே. தாவீதை உயர்த்தி நீர் ராஜாவாக வைத்தீர். அதேபோல் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, சத்துருக்கள் எதிராக வரும்போது நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மாறாத வல்லமையான மகத்துவமான கரம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். மகிமை டிவி ஆசீர்வதி. இதை நடத்துகிறவருடைய கரம் கூட நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
மகிமை